ஸோ ட்ரெடிஷ்னல் டீச்சிங்க்கும் மாண்டசரி டீச்சிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எஸ், ட்ரெடிஷ்னல் டீச்சிங்க்கும் மாண்டசரி டீச்சிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேல வந்து இப்போ ஒரு டீச்சர் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்கன்னா அந்த டீச்சருக்கு வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஆல்ஃபபெட்டு, இந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் வந்து அன்னன்னைக்கு எல்லா குழந்தைங்களுமே எழுத வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிளாஸ் ரூமில் இருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஒரு மோர் தென் 10 கிட்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கிட்ஸ்க்கு வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு டூ இட். பட் மாண்டசரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ நான் சொன்னேன்ல 5 கைண்ட்ஸ் ஆஃப் ஏரியாஸ் இருக்குது. அப்படிங்கும்போது எந்த சைல்டுக்கு எந்த ஏரியா அந்த பர்டிகுலர் ஏஜ் கேட்டகரியில் தேவைப்படுமோ அந்த விஷயத்தை வந்து ஒரு சைல்டு வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அந்த சைல்டு வந்து அந்த மெட்டீரியலை பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபாக அதில் மிஸ்டேக் ஆகிருக்குங்கிறத சைல்டு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அதுலேயே ஒரு கண்ட்ரோல் எரருமே இருக்கும். மெட்டீரியல் பொறுத்தளவு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது ட்ரெடிஷ்னல் வேல வந்து அந்த சைல்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னா மேனுவலாக அந்த ஒரு டீச்சர் தான் வந்து இட் இஸ் ராங்னு நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 எழுதுறாங்கன்னா அந்த 3 இன்வெர்ட்டடாக எழுதுனாங்கன்னா அது தப்புன்னு அந்த குழந்தைனால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் இதே கம்ஸ் டு த மெட்டீரியல், இப்போ அந்த சைல்டு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பிங்க் டவர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த சைல்டு வந்து டைமென்ஷன் வைஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது தப்புங்கிறத சைல்டே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவங்க செல்ஃப் கரெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி மிக்ஸ்டு ஏஜ் குரூப்ஸில் இருப்பாங்க. மாண்டசரி கிட்ஸ் வந்து மிக்ஸ்டு ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலாக அந்த சைல்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜ் ஏரியா தான் பிடிச்சிருக்கு, மேக்ஸ் அவங்களுக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆகிற வரைக்கும் மேக்ஸ் படிக்க வேண்டிய நீட் இருக்காது. பட் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட் ஆன் தி கோ எல்லாமே எல்கேஜிலேருந்து ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஆல் த 5 எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் வே இருக்கும். ட்ரெடிஷ்னல் டீச்சிங்கில் ஒரு யூனிக் வே இருக்கும். அந்த ஒரு யூனிக் வே அந்த சிஸ்டமை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். பட் இங்கே மாண்டசரியில் வந்து பார்த்திங்கன்னா சைல்ட் கேன் எக்ஸ்ப்ளோர் மோர், த சைல்ட் கேன் டிஸ்கவர் ஸோ மெனி திங்ஸ் அண்ட் தென் த சைல்ட் கேன் பி ஆன் டு த கம்ஃபர்ட் ஜோன். இன்னொன்று லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து மாண்டசரி கிட்ஸ் கிட்ட வந்து நிறையவே இருக்கும். இன்னொன்று அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் நிறைய இருக்கும். இப்போ நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை தானாக பண்ணி அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வேர்பலாக நம்மளால் கொடுக்கவே முடியாது. டீச்சர் cannot give a verbal instruction and create a confident in a child. ஸோ அந்த ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸில் அந்த குழந்தைங்க பண்ணும்போது அந்த கிடைக்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இட் வில் மேக் தெம் ஸ்ட்ராங். ஸோ ஒரு செல்ஃபாக அவங்கள வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ட்ரெடிஷ்னல் அண்ட் மாண்டசரி டீச்சிங்க்கு. தட்ஸ் நைஸ். ஸோ ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் இஸ் தட் இப்போ நீங்கள் வந்து அகாடமி ஃபேமிலி இதையும் ரெண்டையுமே மேனேஜ் பண்ணிவிட்டு ஹவு டிட் யூ மேனேஜ் மாண்டசரி கோர்ஸ், டூயிங் மாண்டசரி கோர்ஸ்? எஸ், ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த இடத்துல நான் பேலன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத விட இந்த இடத்துல என்ட்ரிக்கு தான் தேங்க் பண்ணணும். எப்படின்னா இட் இஸ் மோர் ஃப்ளெக்சிபிள். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு அன்னன்னைக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் அந்த பர்டிகுலர் டைமில் என்னால் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னா என்னால் ரெக்கார்டிங் வெர்ஷன் பார்க்க முடியும். மேபி ரெக்கார்டிங் வெர்ஷன் எனக்கு அந்த இடத்துல கிடைக்கலன்னா எனக்கு ஆப்பில் அந்த வீடியோஸ் இருக்கும். எப்போ எனக்கு கம்ஃபர்டபுளோ அந்த டைமில் நான் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் இல்லை. அதை பார்க்கும்போதும் நம்மளுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நான் அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு மென்டர் இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு வாய்ஸ் நோட் அந்த டீச்சருக்கு நம்ம அனுப்பினோம்னா இமீடியட்டாக இல்லைனாலும் மேபி ஆன் ஹர் டைம் ஸ்பேனில் அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. இல்லை நெக்ஸ்ட் டே கிளாஸஸ் நம்ம கனெக்ட் பண்ணும்போது லாஸ்ட் டே கிளாஸஸில் இருக்கிற டவுட்ஸை நம்மளால் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் மெட்டீரியல் கிளாஸஸ் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி ஏதாவது ஒரு மெட்டீரியல் கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபாலோ பண்ணுறது டஃப்பாக இருக்கும். அப்போ அந்த மெட்டீரியல் கிளாஸஸோட வீடியோஸ் பார்த்துட்டு அதோட டவுட்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கிளாஸஸில் கேட்குறதுக்கு முன்னாடி மேம் வந்து ஃபஸ்ட் அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு தான் அடுத்ததுக்கு மூவ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நாட் ஒன்லி ஃபார் மீ, ஃபார் எவ்ரி ஒன் தே கேன் பேலன்ஸ். பிகாஸ் இப்போ வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் தான் ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க அண்ட் தென் ஷி வாண்டட் டு கெட் இன் டு த மாண்டசரினாலும் அவங்களோட எஜுகேஷன் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி திஸ் என்ட்ரி இஸ் ரியலி ஃப்ளெக்சிபிள் இனஃப் டு மேக் த கான்செப்ட்ஸ் கிளியர். இப்போது லட்சே இப்போ கரியர் கேப் இருக்கிறவங்க, இப்போ ரொம்ப நாள் வந்து ஒர்க் போகாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து திரும்ப படிக்கணுமா, திரும்ப எக்ஸாம்ஸா அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க வந்து இதுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப போரிங்காக இருக்குமா, இல்லை லைக் ஸ்ட்ரெஸ்ஸோடு படிக்கிற மாதிரி இருக்குமா, இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா லேர்னிங்? கண்டிப்பாக வந்து போரிங்காக இருக்காது. ஓகே, சாரி.
கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போரிங்காக இருக்காது. ஏன் அப்படின்னா லைக் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூ விஷயத்தை அவங்க லேர்ன் பண்ணிக்கும் போது வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கிற பீரியடில் வந்து நம்ம கூட இருக்கிற ஃபெலோமெட்ஸ் அவங்களோட ஃபேமிலிசம் ரீசன்ஸ்னால அவங்க நல்லா கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கிற மாதிரி சமயத்தில் கூட அங்கே இருக்கிற மென்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து ரிப்பீட்டடாக மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. யூ கேன் டூ இட், இந்த ஃப்ளெக்சிபிள் டைமிங்கில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் நாங்கள் கொடுக்க முடியும், அந்த மாதிரி ஆஸ் இட் இஸ் யாரையுமே வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு அவங்க விடவே இல்லை. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். பிகாஸ் ஏன்னா ஒன்ஸ் ஃபீஸ் வாங்கியாச்சு, ஃபீஸ் பே பண்ணியாச்சு, அண்ட் தென் அவங்க படித்தாச்சு, அவங்க வரலைன்னா அது அவங்களோட ஓன் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி என்ட்ரி வந்தோ இல்லை அங்கே இருக்கிற எந்த மென்டர்ஸும் வந்து லீவ் பண்ணவே இல்லை. அவங்க எல்லாத்தையுமே திரும்ப இழுத்து பிடிச்சி அவங்களுக்கு என்ன விஷயங்கள் அவங்களோட பார்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், மேபி இந்த ஒரு 2 monthஸில் அவங்களால பண்ண முடியாட்டி அவங்கள வேறு பேட்சஸில் என்ரோல் பண்ணி அவங்கள அந்த மாதிரியெல்லாம் கம்ப்ளீட் பண்ண வச்சாங்க. என்னால் வந்து விஷுவலாக அதை நிறைய பேர்த்துக்கிட்ட பார்க்க முடியும். என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 2-3 months அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. அப்படிங்கும்போது இந்த கோர்ஸை அவங்க கிவ் அப் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. பட் ஆஸ் இட் இஸ் வந்து அந்த மென்டர் வந்து அவங்கள கிவ் அப் பண்ணவே இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 month பிரேக் எடுத்துகிட்டு அகெயின் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு பேட்சில் வந்து ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி தான் they went out. So it is a very beautiful thing. Not everyone will do it. Yeah. So I think so entry has helped you, and I'm also very proud to be an entry, and because it's supporting so much women out here, because இன்னைக்கு உமன் நிறைய பேர் இப்போ இன்னைக்கு உமன்ஸ் வந்து நிறைய ஃபீல்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் ஒன் பார்ட் ஆஃப் த உமன்ஸ் அப்படி இருந்தாலுமே இன்னுமே நிறைய பார்ட் ஆஃப் உமன்ஸ் வந்து இன்னுமே ஸ்டக் ஆகி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இது ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ யூஆர் ஷேரிங் ரியலி அ பியூட்டிஃபுல் மெசேஜ் டு சச் கைண்ட் ஆஃப் உமன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். இப்போ இருக்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ஸை நினச்சி பயப்படுற சில விஷயங்கள் இருக்கும், அதை நினச்சி ரொம்ப அவங்களே ப்ரெஷர் ஆகிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு மாண்டசரி டிப்ஸ் ஷேர் பண்ணுவீங்க? ஸோ அவங்களுக்கு அவங்க வீட்டில் இதை மாதிரி எல்லாம் பண்ணலாம், ஸோ இல்லை எந்த மாதிரி ஒரு அட்வைஸ், லைக் இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ ஆல்சோ ஐ ஃபீல் லைக் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ வாட் வில் யூ ஷேர், லைக் அவங்க அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி டிப்ஸ் ஷேர் பண்ணுவீங்க? கண்டிப்பாக. இப்போது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸ் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக இருக்கவே கூடாதுன்னு தான் நான் ஃபஸ்ட்டு டிப்பாக ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த ஒரு மாண்டசரி லேர்ன் பண்ணும்போது ஒரு எடுத்த உடனே ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் க்ராயன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய வந்து சாண்டில் எழுத வைக்கலாம், இல்லை ரைஸில் எழுத வைக்கலாம். அந்த மாதிரி அவங்களோட ஃபிங்கர் கிரிப் எல்லாம் வந்து ரெடி ஆகிற மாதிரி நிறைய மாண்டசரி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ப்ராக்டிக்கல் ஏரியாவில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சது அப்படின்னா அது அவங்க டே டு டே லைஃப்பில் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சார்ட்டிங் ஆஃப் பட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் இருக்கும், அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் சார்ட் பண்ண நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அவங்கள செல்ஃப் ட்ரெஸ் பண்ணுறது எப்படிங்கிற மாதிரி நம்ம எஜுகேட் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் தென் ஒரு மேட்டை ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணலாம். when you say sorry to distract, like when you say all this, அதாவது இனிஷியல் டேஸில் நாங்கள் அவங்கள எல்லாமே பண்ணி பேம்பர் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் அவங்களே பண்ணலோன்னு நாங்களே ப்ளேம் பண்ணுறோம். இல்லை, எக்ஸாக்ட்லி யூர் ரைட். பிகாஸ் என்ன அப்படின்னா அந்த சின்ன வயசுலேயே அந்த நான் தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி ஒரு குழந்தைங்க தானாக அந்த விஷயத்த பண்ணும்போது அதில் தப்பு இருந்தால் கூட அதே அவங்களே பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அடுத்தடுத்த விஷயம் தானே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். பட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா எடுத்த உடனே அந்த ஒரு பர்ஃபெக்ஷனுக்காக பார்த்துட்டு அவங்க நல்லா பண்ணலைன்னா இவங்களே பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகிடுதுன்னா தி கிட்ஸ் பிகம் லேசி. அப்புறமா புதுசாக அவங்க அதை ட்ரை பண்ண மாட்டாங்க, ஏன்னா நம்ம பண்ணலைன்னா நம்ம அம்மா ஆப்வியஸாக பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு வந்து when we don't do, the person is ready to do அப்படிங்கிறதுனால அவங்க வளர்ந்தாலும் they don't do. ஸோ அதனால நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் ஓகே, மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் கற்றுக்க முடியும். ஸோ எல்லா ஸ்கில்ஸையுமே அவங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து டீச் பண்ணோம். ஒரு ஷூ நாட் டை பண்ணுறதுலேருந்து பேஷன்ஸ் தேவை. கரெக்டாக, அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் சொல்யூஷன்ஸ்க்கு போகக்கூடாது. பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு டைம் ஆனாலும் we have to get still onto it. So it is and important. also நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு ரீசெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் எங்கேயோ படித்தேன். அதாவது இப்போ கிட்ஸ் வந்து எனக்கு அவங்க மாதிரி ஒரு அம்மா வேணும் நீ வேணான்னு சொன்னால் லைக் how will they feel?
that is how exactly kids will feel each time when they compare, right? So comparison நீங்க சொன்ன மாதிரி it's really a very toxic way of building a child. எக்ஸாக்ட்லி பிகாஸ் அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பேரண்ட்டுக்கு வந்து இருக்கணும். இப்போது மேக்ஸிமம் நான் பார்க்குற பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மேம் என்னோட பையனும் எல்கேஜி தான் படிக்கிறான், என்னோட ஃப்ரெண்டோட சன்னும் எல்கேஜி தான் படிக்கிறான், பட் ஆனால் அவன் இதெல்லாம் பண்ணுறான் மேம், என் பையன் இதெல்லாம் பண்ணலை மேம் அப்படின்னுவாங்க. ஸோ நான் ஆப்வியஸாக அவங்கக்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, ப்ளீஸ் ஸ்டாப் கம்பேரிங். ஒவ்வொரு சைல்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி க்ரோத் இருக்கும். எவ்ரி சைல்டு இஸ் யூனிக், ரைட்? அதே மாதிரி நீங்கள் இந்த எல்கேஜி ஸ்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பையன் பண்ணுற அளவு கூட நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து தே ஆர் மோர் ஆன் டு இட். நம்மளுக்கு ரொம்ப பெரிய வயசில் தெரிகிற விஷயம் எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு இப்போவே தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் ஷுட் ஹாவ் த அக்செப்டிங் ஹார்ட் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த அக்செப்டன்ஸ் வந்ததுக்கப்புறமா தே ஷுட் பி அ குட் அனலைசர். ஃபர்ஸ்ட் நான் அதான் சொல்வேன், ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணும் அந்த குழந்தைக்கு வந்து எந்த விஷயம் ரொம்ப நல்லா வருது, அவன் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கானா, இல்லை அவன் லைஃப் ஸ்கில்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கானா, இல்லை எஜுகேஷனில் சூப்பராக இருக்கானா அப்படின்னு நம்ம ப்ராப்பராக அதை எக்ஸாமின் பண்ணணும். எக்ஸாமின் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டில் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம நிறைய சப்போர்ட் கொடுக்கணும். நம்மளோட ட்ரீம்ஸை அந்த குழந்தைக்கு திணிக்கக்கூடாது. அவங்களுக்கு எது வருதுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். வெரி ட்ரூ. ஸோ இப்போ இந்த மாண்டசரி ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அதை வந்து உங்கள் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா வாட் ஆர் த கைண்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் யூ ஹவ் மேட்? எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நான் கிளாஸ் குழந்தைங்களுக்கு எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன், ஒரு 7th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் வந்து ரீடிங்க்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறத என்னால் பார்க்க முடியும். ஸோ ரீடிங்கே வந்து ஒரு ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா அவங்களால எந்த சப்ஜெக்ட்ஸுமே கெட் த்ரூ பண்ண முடியாது. ஸோ ஒரு மேக்ஸில் வந்து சிம்பாலிக்காக ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அந்த குழந்தைனால ஈஸியாக பண்ணிட முடியும். இதே அந்த கொஸ்டின் ஒரு வேர்ட் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அது ரீட் பண்ணி வாட் இஸ் கிவன், வாட் இஸ் ஆஸ்ட் அண்ட் வாட் நீட் டு பி ப்ரூவ்ட், அந்த பார்ட்லேயே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கேப் இருந்துடும். அதுக்கு காரணம் வந்து ரீடிங்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கும். அந்த பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டீச்சிங்கில் நான் சொன்ன மாதிரி ஒரு 30 கிட்ஸ் இருக்காங்கன்னா 10 கிட்ஸ் வந்து கெட் த்ரூ பண்ணிடுறாங்க, 15 கிட்ஸ் கூட கெட் த்ரூ பண்ணிடுறாங்க. பட் ரெஸ்ட் பார்ட் ஆஃப் தெம் அப்படியே இந்த ஸ்டாக்னன்ட் பார்ட்லேயே அடுத்தடுத்த கேசஸ்க்கு மூவ் ஆன் பண்ணுறாங்க. பட் கம்மிங் வித் த மாண்டசரியில் வந்து ஏர்லி கிராமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ப்ராப்பர் வே ஆஃப் ஃபோனிக்ஸில் வந்து அந்த குழந்தைங்கள ரீடிங், ஏன்னா அந்த லெட்டர்ஸ்க்கு உண்டான சவுண்ட்ஸை வந்து அவங்க தெரிஞ்சு அவங்க படிக்கும்போது, இப்போது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரெடிஷ்னல் வேயில் சிஏடி கேட்னு 10 டைம்ஸ் அவங்க எழுதியிருப்பாங்க. இப்போ மேட் எழுத சொன்னால் மேட்டை 10 தடவை எழுதியிருந்தால் தான் தே கேன் டூ இட். பட் வித் த மாண்டசரி அப்போ கேட்டுனா கக்கு என்ன சவுண்டு, மேட்னா மேக்கு என்ன சவுண்டு, அப்போ அந்த இடத்துல கேட்டு மட்டும் இல்லை, குழந்தை ஹேட் எழுதும், பேட் எழுதும், அப்போது அந்த என்னன்னு சொன்னாலே எழுதிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் வேயில் படிச்சுட்டு வர குழந்தைங்க வந்து ஹையர் கிளாஸஸ் போகும்போது ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் மாண்டசரி கிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they will listen to the word and then start syllabifying and they'll write it off. ஸோ அந்த ரீடிங்கிறது தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பேஸாக சொல்லுவேன். அந்த ரீடிங்லேயே பிரச்சனை ஆகிடுச்சுன்னா எஜுகேஷனே பிரச்சனை ஆகிடும். ஸோ அந்த பார்ட்டில் வந்து மாண்டசரி பெரிய சப்போர்ட்டை வந்து ப்ளே பண்ணிச்சு. ஸோ நான் மாண்டசரி வந்து அந்த குழந்தைங்க நான் படித்ததுக்கப்புறமா வந்து நம்ம இன்ஸ்டியூஷனில் ஃபோனிக்ஸ் கிளாஸஸ் வந்து ப்ராப்பர் வே ஆஃப் ஃபோனிக்ஸ் கிளாஸஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் ஹெல்ப்ட் அ லாட், நாட் ஒன்லி ஃபார் த கிட்ஸ், ஈவன் ஃபார் த எல்டர் கிட்ஸ் ஆல்சோ. வெரி ட்ரூ. லைக் ஈவன் ஐ வாஸ் அ ஃபோனட்டிக் டியூட்டர் பிகாஸ் ஐ நோ லைக் எந்த அளவுக்கு அது நான் படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் டு ரீட் அ வேர்ட். பட் இது வந்து அட் அ கேட் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் படிக்க முடியுது. அண்ட் கிட்ஸ் ஈவன் இன் யூகேஜி நவ் ரொம்ப ஈஸியாக 3 letter வேர்ட்ஸை படிக்கிறாங்க. லைக் அவங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவோ, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாயோ, ஒருத்தவங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியோ படிக்க வைக்கிறது இல்லை. இன் அ பிளேஃபுல் வே தே ஆர் லேர்னிங் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி. ஆமாம். ஸோ தட்ஸ் ரியலி அ கிரேட் பார்ட் ஆஃப் ஃபோனடிக்ஸ். அந்த ஃபோனிக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மாண்டசரி என்ட்ரியில் படித்ததுக்கப்புறமா அதை ஒரு ஜாலி ஃபோனிக்ஸாக மட்டும் எடுத்துகிட்டு வராமல் ஃபோனிக்ஸ்லேயே நான் லெவல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படின்னா ஃபோனிக்ஸ்லேயே வந்து பிங்க் லெவல், க்ரீன் லெவல், ப்ளூ லெவல், நம்மளுக்கு மாண்டசரியில் நான் வந்து பக்கா மாண்டசரியில் இருக்கிறத நான் ஃபோனிக்ஸ்க்கு அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஜென்ரலாக நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு 2 இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூஷனில் வாட் மேக்ஸ் இட் யூனிக் அப்படின்னா இங்கே வந்து ஃபோனிக்ஸை, ஃபோனோகிராஃப்ஸ், டயக்ராஃப்ஸ்னு அவங்க படிச்சுட்டு போகிற இடத்துல நான் வந்து பிங்க் லெவல், க்ரீன் லெவல், ப்ளூ லெவல் அப்படிங்கிறத இன்ட்ரோ பண்ணியிருக்கேன். அந்த பிங்க் லெவலில் when the child reads a sentence a child will feel yes நானே ஒரு லைன் ரீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ். பிகாஸ் ஜென்ரலாக ஒரு பேராகிராஃப் படிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நம்மளால தெரியாது. வெரி ட்ரூ. அப்புறம் நீங்கள் சொல்கிற நாட் ஒன்லி இப்போ ஸ்மால் கிட்ஸ், ஈவன் 4th or 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க கூட நிறைய பேர் இப்போ ரீடிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் அவங்களுக்கு ப்ராப்பராக இந்த ஃபோனடிக்ஸ் மூலிமா ட்ரெயின் பண்ணால் தே வில் ரியலி கேட்ச் இட் அண்ட்
சீக்கிரமாக அவங்க அந்த ரீடிங் ப்ராக்டிஸ்க்குள்ளே வந்துடுவாங்க. கண்டிப்பாக. ஸோ நான் பேரண்ட்ஸ் ஸ்கூலில் வந்து ஒரு மித் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கூல்லேயே அவங்களுக்கு ஃபோனிக்ஸ் இருக்குது, இல்லை 4th ஸ்டாண்டர்ட் வந்துட்டான் இப்போ போய் ஃபோனிக்ஸ் கிளாஸ் சேர்த்துருதா, 7th ஸ்டாண்டர்ட் வந்துட்டான் இப்போ போய் ஃபோனிக்ஸ் கிளாஸ் சேர்த்துருதா. தெர் இஸ் நத்திங் ராங். ஒரு யூகேஜி கிட் வந்து ஒரு ஃபோனிக்ஸ் செஷனை படித்து முடிக்கிறதுக்கு ஒரு 6 months டைம் ஆகுது அப்படின்னா மேபி 7th ஸ்டாண்டர்ட் கிரேடில் இருக்கிற சைல்டு அதை விட லெஸ் டைம் கன்சியூம் பண்ணிடுவாங்க. பட் அந்த விஷயத்தை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்டடீஸ்குள்ளே போகும்போது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோன்னா பக்கத்தில் உட்காந்து நம்ம அதை ரீட் பண்ணி அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த குழந்தைக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சு அந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் அந்த குழந்தை மனப்பாடம் பண்ணி எழுதி அந்த கிராமர் தப்பு இல்லாமல் எழுதி ஸோ ஒரு கொஷின் படிக்கிறதுக்கே 40 minutes இழுக்கிற அளவு குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஃபோனிக்ஸை ப்ராப்பராக படித்து ரீடிங்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ப்ராப்பராக ஆகிடுச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல 30 minutes 40 minutesங்கிற டைம் கன்சம்ஷன் வந்து ரொம்ப லெஸ் ஆகிடும். அந்த குழந்தை செல்ஃபை படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மாண்டசரி படித்ததுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து நாங்கள் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். That's really nice. So keep inspiring kids. Thank you. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு நினைக்கிறேன். இப்போது மார்க்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கிட்ஸ் மேலே. ஸோ இப்படி மார்க்ஸை மட்டும் நாங்கள் கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி க்ரோ பண்ணும்போது அவங்க என்ன மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க? ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இருக்கிற மேக்ஸிமம் பேரண்ட்ஸ், என்னால் வந்து எல்லா பேரண்ட்ஸுன்னு சொல்ல முடியாது, இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒரு குழந்தையோட நாலேஜையோ அந்த குழந்தையோட ஃப்யூச்சரையோ வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் அண்ட் கிரேட்ஸை வச்சு தான் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி விச் இஸ் நாட் ட்ரூங்கிறது அந்த பேரண்ட்ஸ்க்கே தெரியும். பட் ஸ்டில் வந்து அவங்க மேபி அவங்க ஒரு எப்படி சொல்கிறது ஆவரேஜ் ஒரு பார்ட்டில் இருந்து கூட லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட் கூட அந்த குழந்தை கிளாஸில் ஃபஸ்ட்டு தான் வரணும், டாப் தான் வரணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இன்னொன்று குட் மார்க்ஸை மட்டும், கண்டிப்பாக குட் மார்க்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், பட் குட் மார்க்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு 1 day ட்ரையலுக்காக மட்டும் அந்த குழந்தைய ரெடி பண்ணாமல் ஸோ கான்செப்ட் ஓரியன்டாக அந்த குழந்தை போகிறானா, அந்த கான்செப்ட்ஸ் வந்து அவனுக்கு மெயினாக புரிஞ்சிருக்கா, அந்த கான்செப்ட்ஸை வேறு விஷயத்தில் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறானா, அதை வேறு மாதிரி வித்தியாசமாக அவன் யோசிக்கிறானா, அவனோட வே ஆஃப் அவன் அதை எடுத்துகிட்டு போகிறானா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் லைக் ரொம்ப புக் ஓரியன்டாக அந்த குழந்தை போயிட்டு ஒரு ஜாப்குள்ளே போகும்போது புதுசாக எந்த விஷயத்தையும் டிஸ்கவரும் பண்ண தெரியாது, எக்ஸ்ப்ளோரும் பண்ண தெரியாது. அப்படிங்கும்போது இப்போது ஏஐ வந்த சமயத்தில் இஃப் தே ஆர் வெரி ரிப்ளிகேட் அலோன் கண்டிப்பாக சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு குட் மார்க்ஸோடவே குழந்தை வந்து நாலேஜ் அண்ட் கான்செப்ட் ஓரியன்டாக போகிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தோ ஈவன் த மார்க்ஸ் இஸ் லெஸ், த சைல்டு இஸ் வெரி குட் இனஃப் வித் த கான்செப்ட், கண்டிப்பாக அந்த குழந்தை ஷைன் ஆகிடும். ஸோ சைல்டோட டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு 6 years தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. லைக் கேன் யூ ப்ரீஃப் இட் வை ஒன்லி அந்த ஃபஸ்ட்டு 6 years இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஃப்கோர்ஸ். அந்த ஃபஸ்ட்டு 6 years பீரியட் வந்து மாண்டசரியில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வாட்டரில் வந்து ஒரு ஸ்பாஞ்ச், ட்ரை ஸ்பாஞ்சை நம்ம வைக்கும்போது எந்தளவு வந்து வாட்டரை அந்த ட்ரை ஸ்பாஞ்ச் வந்து அப்சர்வ் பண்ணுதோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 6 yearsல அந்த குழந்தை எமோஷ்னலாக லாஜிக்கலாக என்ன விஷயங்களெல்லாம் விஷுவலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தை வந்து ரொம்பவுமே அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அண்ட் தென் அந்த ஃப்ரெஷ் மைண்ட்க்கு வந்து இந்த விஷயம் பாசிபிள் இல்லை, இந்த விஷயம் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாது. நம்ம ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் அந்த ஃபஸ்ட்டு 6 yearsல அந்த குழந்தைக்கு எடுத்துகிட்டு போகும்போது the child will feel anything is possible. அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும். இன்னொன்று மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம பிரெயினில் நிறைய நியூரல் பாத்வேஸ் எல்லாம் அப்போ தான் டெவலப் ஆகும். ஃபஸ்ட்டு 6 yearsல ஆல்மோஸ்ட் 85 to 90% ஆஃப் பிரெயின் வந்து ஃபிசிக்கலாக டெவலப் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நம்ம எல்லா ஒரு குட் திங்ஸையும் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்களோட ஜேர்னி வந்து த்ரூ அவுட் ஃபார் த அதர் நெக்ஸ்ட் 60 years 70 years it will be very good. So first 6 years is very crucial for them. ஸோ யூ சே லைக் யூ மீன் அந்த 6 yearsல நாங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணுறோமோ அதை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்காங்களா, ஸோ அவங்கெல்லாம் மாண்டசரிக்குள்ளே வர முடியுமா? அண்ட் அப்படி வந்தால் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ரொம்ப முக்கியமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக ஆகட்டும், இல்லை இப்போ ஆன்கோயிங்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எனி ஒன். ஸோ லைக் வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட்? கண்டிப்பாக. இப்போது வந்துட்டு நான் படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருந்தாங்க, கூடவே வந்து நிறைய கிரானிஸ் கூட இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் தானே தவிர அது நாலேஜ் கிடையாது. இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது வந்து நம்ம பேச நம்ம பழக கற்றுக்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்காக பயந்துட்டு நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று என்ட்ரிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ ஒரு கிளாஸஸ் வந்து இங்கிலீஷில் நம்ம ஆப்பில் பார்க்க முடியும்,
தெரியும்னாலும் நம்மளுக்கு நம்ம பக்கத்தில் உட்காந்து ஒருத்தங்க சொல்லி கொடுக்குற மாதிரி தமிழ்லேயும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது மேண்டேட்ரி கிடையாது ஒரு விஷயத்த மூவ் ஆன் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ இப்போ மாண்டசரி படிக்கிறனால என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்யூச்சரில் நமக்கு கிடைக்கும்? ஃப்யூச்சரில் அதுக்கான ஸ்கோப் இருக்குமா? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக. இப்போ ஒரு மாண்டசரி அப்படிங்கிற இப்போது படிக்கிற நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஜினியரிங் ஒரு படிக்கிறாங்க அப்படின்னாலே லைக் ஏஐ வந்துருச்சு, நம்மளோட ஜாப் எப்படி கண்டினியூ ஆகும், என்ன மாதிரி ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் நாட் ஒன்லி இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது. பிகாஸ் ஏஐ வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு. பட் வந்து ஒரு மாண்டசரி ஒரு டீச்சர் பக்கத்தில் உட்காந்து கொடுக்குற ஒரு அன்பு, அந்த ஒரு லவ், அந்த கேர், அந்த அடரன்ஸ் வந்து ஒரு ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் அந்த ஏஐனால நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லெசன் பிளான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தர முடியும். அண்ட் தென் அந்த மெட்டீரியல்ஸை விஷுவலாக காமிச்சு அந்த குழந்தைங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு வர முடியும். பட் மாண்டசரி அப்படிங்கிறது வந்து ஒரு அன்பு சார்ந்த விஷயம். கரெக்ட். அந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே வந்து எவர்கிரீன் ஃபீல்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரும் அந்த மாண்டசரியை சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்தியாலேயும் முதல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் வந்து மாண்டசரி மேலே நிறைய ஒரு அவேர்னஸ் இருந்தது. பட் ஆனால் இப்போ இந்தியாலேயும் அந்த அவேர்னஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு ப்ளே ஸ்கூலுக்கும் ஒரு பக்கா மாண்டசரி ஸ்கூலுக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பேரண்ட்ஸ்னால அனலைஸ் பண்ண முடியுது. ஸோ இந்தியாலேயும் நிறைய ஸ்கோப் இருக்குது, சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயும் நிறைய ஸ்கோப் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ் மாதிரி இருக்கிற சவுதி, கத்தார்லாம் வந்து நிறைய ராக்கெட் ஸ்பீடில் வந்து வேகன்சிஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாண்டசரி ஃபீல்டுக்கு வந்து என்றைக்குமே ஒரு எவர் கிரீன் ஸ்கோப் இருக்கும். ஈவன் ஏஐ ஆர் ஏஜிஐ என்ன வந்தாலும் அது ரீப்ளேஸ் ஆகாது. ஸோ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் டு பி வெரி ஃப்ரங்க். பிகாஸ் ஏஐ அதாவது அன்பு சார்ந்த ஒரு விஷயங்கிறது அது எவ்வளோ உண்மை. நோ ஏஐ கேன் ரீப்ளேஸ் இட். ட்ரூ. Do you suggest entry for others or like any of your friends, family members or something like that? கண்டிப்பாக நான் என்ட்ரி எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் இந்த மாண்டசரி டீச்சிங் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும் தான் நம்ம லேர்ன் பண்ணுங்கிற நீட் இல்லை. அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுங்கிறதுனால தான் இதை லேர்ன் பண்ணுங்கிற நீட் இல்லை. ஸோ ஐ திங்க் திஸ் மாண்டசரி இஸ் நீடட் ஃபார் எவ்ரி ஒன். பிகாஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்குமே நம்ம வந்து ஒரு இனஃப் மெச்சூரிட்டி நம்மளால் இந்த மாண்டசரி கோர்ஸில் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ சஜஸ்ட் ஃபார் everyone. That's nice. I'll end up with last two questions. One question, so நீங்க future already நீங்க ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்றதுக்கு ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கீங்க. So once you started, what is the vision of your school? What will be your vision of your school? ஓகே. ஆக்சுவலி நம்ம ஸ்கூலில் வந்து இப்போ நம்ம சம்யுக்தா இன்ஸ்டியூஷன்லேயே கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னோட மோட்டோ என்னவாக இருக்கும்னா outgrow your dreams from drop to ocean. அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளோட லோகோலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட் வந்து அப்படியே அழகாக ஒரு ட்ரீஸ் இருக்கும். அந்த ட்ரீயில் வந்து நிறைய லீவ்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த எல்லா லீவ்ஸும் ஒரே கலரில் இருக்காது. ஓகே. ஸோ ஈச் லீவ்ஸ் வில் பி இன் அ டிஃப்ரெண்ட் பார்ட். அதை வந்து எதை வந்து அதை ரிப்ளிகேட் பண்ணுது அப்படின்னா நாட் ஒன்லி எஜுகேஷன், நாட் ஒன்லி ஸ்போர்ட்ஸ், ஸோ நாட் ஒன்லி திஸ். அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு சைல்டுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு யூனிக்னஸ், இப்போது எப்படி ஒரு மதராக பக்கத்தில் இருந்து அந்த சைல்டோட யூனிக்னஸ் என்னன்னு நம்ம அப்சர்வ் பண்ணி அந்த சைல்டை வந்து அதில் நம்ம எடுத்துகிட்டு வரோமோ, அந்த மாதிரி என்னோடய ஃப்யூச்சர் ஸ்கூலில் வர கிட்ஸில் வந்து அவங்களோட எபிலிட்டிஸ், அவங்களோட யூனிக்னஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அனலைஸ் பண்ணி அந்தந்த ஃபீல்டில் அந்த குழந்தைங்கள வந்து கூட எஜுகேஷனை ஒரு பேஸாக வச்சு அந்தந்த ஃபீல்டில் அந்த குழந்தைங்கள வந்து நல்ல பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவ். தட் இஸ் ஃப்ரம் ட்ராப் டு த ஓஷன். வெரி நைஸ், வெரி நைஸ். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ஒன் அட்வைஸ் டு த மதர்ஸ் அண்ட் த டீச்சர்ஸ் டு பி. அவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க? நாட் ஈவன் an advice, like because people nowadays doesn't like advice. So let's say tip. Yeah. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் வந்து எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது நான் ரொம்ப லேகிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொன்று வந்து ஒரு எல்கேஜி சைல்டு, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சைல்டோட பேரண்ட் இப்போவே அவன் மெடிசன் படிக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த லேக் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அந்த ஒரு பேஷன்ஸ் இல்லை. ஜஸ்ட் த சைல்டு ஹேஸ் என்டர்ட் இன் டு த கிண்டர் கார்டன். இப்போது வந்து ஒரு டாக்டரை பற்றியோ அப்படி அந்தளவு எடுத்துகிட்டு போக வேண்டிய நீடு இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ், மேபி ஒரு 3 years or 4 years அந்த குழந்தைக்கு எது நல்லா வருதுன்னு அப்சர்வ் பண்ணுறதுல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இதுதான் அந்த குழந்தை ஆகணுங்கிற ஒரு டெசிஷன் எல்கேஜியில் எடுக்கவே முடியாது. தட் இஸ் நாட் கரெக்ட் ஆஸ் வெல். பிகாஸ் சம் கிட்ஸ் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க, பட் மேஜர் ஆஃப் த கிட்ஸ் அடாப்ட் ஆகுறதில்ல. அதனால தான் நிறையா கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து
கவுன்சிலிங் தேவைப்படுற அளவு நிலைமைக்கு போயிடுறாங்க. ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸ் அந்த குழந்தைக்கு எது நல்லா வருதுங்கிற ஒரு அப்சர்வேஷனுக்குள்ளே ஒரு பேரண்ட் போயிட்டு அந்த விஷயத்தில் அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணும்போது வந்து சூப்பராக வந்து அவங்க எக்ஸல் ஆவாங்க. ஸோ திஸ் இஸ் அ டிப் ஐ வாண்டட் டு ஷேர் டு தி பேரண்ட்ஸ். Thank you so much, Deepika. Like the session was so insightful. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஆல்சோ இது மூலியமாக நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க. அண்ட் ரியலி யூ ஆர் இன்ஸ்பைரிங் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ இஸ் வாட்சிங் திஸ். ஸோ தேங்க் யூ once again for being here with despite your busy schedule. Thank you so much. Like I don't know what else to say. Like I'm missing out of words because this was really insightful session. Thank you so much once again. தேங்க் யூ ஸோ மச் அர்ச்சனா. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நிறைய விஷயங்கள் நீங்கள் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணும்போது ஈவன் ஐ குட் ஏபிள் டு ஃபீல் ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு அவேக்கனிங் தாட்ஸ் எனக்கும் கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் ஆடியன்ஸ் ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக லைஃப் லாங் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம், எந்த ஒரு குழந்தை மேலேயும் நாங்கள் ஒரு விஷயத்தை திணிக்கக்கூடாது. பிகாஸ் திணிக்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொண்டு வருமே தவிர அவங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக அது ஃபாலோ ஆகாதுன்னு சொல்லினேன். அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ண வேணும்னு நினைக்கிறது என்னென்னா, லைக் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்கள் கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் உங்கள் சைல்ட்ஹுட் டேஸில் மிஸ் பண்ணீங்களோ அதை அவங்க மேலே வந்து திணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஐ திங்க் இதையும் நாங்கள் அவாய்ட் பண்ணி அவங்களோட ஃப்ளோவில் அவங்கள ஏற்ற மாதிரி க்ரோ பண்ண விட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி they'll be shining so bright in their future. So thank you so much once again. And in case எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃப்யூச்சரில் இருக்கிற இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸை நீங்கள் இதே மாதிரி நாங்கள் போடுற ஃப்யூச்சர் அப்டேட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.